மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். விழுந்து விழுந்து வந்து தமிழை வந்து கவனிச்சுட்டே இருக்காங்க சேது. இது தாமரைக்கு பிடிக்காமா? அம்மா பாருமா இப்படி எல்லாம் மாமா நடந்துக்கிறாரு. இதெல்லாம் பார்க்க எனக்கு அவ்வளோ பொறாமையா இருக்கு. மாமா என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேங்கிறாரு. இப்படி இருக்கும்போது எப்படிமா என்னால மாமாவை கல்யாணம் பண்ண என்னால முடியுமா நல்லா சொல்லி கேட்குறாங்க. நம்ம போடுற பிளான் படி போட்டா கல்யாணம் நடக்காது, எங்க போயிட போது எல்லாம் நடக்கும், நீ கவலைப்படாம இருடின்னு நல்லா சொல்றாங்க. எனக்கு என்னவோ கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. நான் இருக்க இல்லை, உன் அம்மா இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காக பயப்பட்ட? கண்டிப்பா நான் வந்து கல்யாணத்தை நடத்தி வைப்பேன், நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு தாமரைக்கு வந்து அவங்களுடைய அம்மா வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாமரை நேரம் செதுக்கிட்ட போயிட்டு, மாமா நீ எந்த ரூம்ல தங்குற? அதே ரூம்ல நானும் தங்கிக்கிட்டுமா? ஏய் கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? புருஷன் பொண்டாட்டி நாங்க தங்குற ரூம்ல நீ எதுக்காக தங்குற? அது இல்லாம தமிழ் மட்டும்தான் அதுல பெட்ல கம்ஃபர்டபுளா அவளால படுக்க முடியும், நீ எதுக்காக தங்குற நல்லா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா உன் பொண்டாட்டி கம்ஃபர்டபுளா படுக்கணும், நாங்கள் கம்ஃபர்டபுளாக படுக்கக்கூடாதா? எல்லாம் எனக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போடின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சேர்ந்து நடத்துக்கிறாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு தமிழுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இவங்க இப்படி நடந்துக்கிறது கஷ்டமாக எனக்கு இருக்குமா? அந்த தமிழை ஒட்டு மொத்தமாக மறந்துட்டு மாமா என் கூட சேர்ந்து வாழ வர, கஷ்டப்பட்டாலும் சரி இஷ்டம் இல்லைனாலும் சரி உன் கூட வாழ்கிற மாதிரி நான் பண்ணுறேன், நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்லி தாமரையோட அம்மா சொல்கிறாங்க. அப்படி தாமரையோட அம்மா என்ன செய்ய போகிறாங்க, இதுக்கு தமிழும் சேர்ந்து என்ன பதிலடி கொடுக்க போகிறாங்கங்கிறத வேற போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.